வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் நிறைய லைக்குகளை அள்ளி கொடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டிலும் இதே மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். அதை எல்லோரும் படித்து சந்தோஷப்படலாம். இதில் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களும் அறிவுரைகளும் அடங்கி இருப்பதனால சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள்லாம் இதுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் மாதிரி தான் இது இருக்கும். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்னுடைய 2 அக்காக்கள் சம்பந்தப்பட்டது. என்னுடைய நடு அக்கா அவளுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் டைஃபாய்டு வந்துட்டு. டைஃபாய்டு அவ 9th ஸ்டாண்டர்டோ இன்னும் படிச்சுருந்தா. டைஃபாய்டு வந்துட்டு ரொம்ப கடுமையான ஜுரம், கடுமையான தலைவலி, சாப்பிட முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது. ரொம்ப வீக்கா ஆயிட்டா. ஆனா அதுக்கு டாக்டர்கிட்ட அப்பப்போ போகணும். போயிட்டு அவர் ஏதோ இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதை போட்டுண்டு அப்புறம் அவர் கொடுக்குற மருந்துகளை வாங்கிட்டு வீட்டுக்கு பேசாம மருந்தை போட்டுன்னு படுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்தது. அதுக்கு டாக்டர்கிட்ட யாராவது கூட்டின்னு போகணும் இல்லையா அவளை. அப்பா ரொம்ப எப்பவுமே பிஸியா இருந்ததுனால அப்பாவுக்கு அந்த டைம் டாக்டர்கிட்ட போக முடியல. நான் அப்போ ரொம்ப சின்னவ, அதனால நானும் கூட்டின்னு போக முடியாது. எங்க பெரிய அக்கா இருந்தாங்க, அவங்க காலேஜ் படிச்சிருந்தாங்க. அப்போ எங்க பெரிய அக்கா சின்ன அக்காவை டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகலாம் அப்படின்னு 2 பேருமா கிளம்பி பஸ்ஸில் தான் போனாங்க. பக்கத்தில் நியர்பை தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் டாக்டர் வீடு இருந்தது. அதனால பஸ்ஸில் போயிட்டாங்க 2 பேரும். பஸ்ஸில் போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டார். போட்டுண்டு மருந்துகளை வாங்கிட்டு திருப்பியும் பஸ்ஸை பிடிச்சி 2 பேரும் வீட்டுக்கு வரத்துக்கு கிளம்பியிருக்காங்க. பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்தால எங்கள் அக்கா பெரிய அக்கா நின்றுட்டே இருந்திருக்கா. சின்ன அக்காவுக்கு மட்டும் ஏதோ ஒரு இடம் கிடச்சிது, அவளை உட்காத்தி வச்சிருக்கா. அவள் ஏற்கனவே ஊசி போட்டது, ஜுரமா இருக்கிறது, உடம்புக்கு முடியாமல் அப்படியே கொஞ்சம் அடிச்சு போட்ட மாதிரி அசந்து போயிருக்கு. அப்படியே கண்ணை மயங்கி அப்படியே அந்த ஜன்னலை சாஞ்சிட்டு அரை தூக்கம் தூங்கி போயாச்சு. இதுக்குள்ள எங்க இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப் வந்ததுனால பெரியக்கா இறங்கிட்டாங்க கீழே. இறங்கிட்டு இவளை இப்போ எங்க தங்கையை காணுமே இப்படி இப்படின்னு பார்க்கறா. அதுக்குள்ள தெரியல. அவளை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறா, வரல. பார்த்தேன்னா அதுக்குள்ள பஸ் வேற இறங்குறவா யாரும் இல்லை. பஸ் விசில் ஊதின்னு பஸ் கிளம்பியாச்சு. கிளம்பி போயிடுது. ஐயோ, நம்மளோட தங்கை அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்காளே, அவளை கூட்டுன்னு போகணுமே அப்படி சொல்லிட்டு பஸ்ஸோட வேகத்துக்கு இதுவா ஓட்டமும் நடையுமா பஸ்ஸை பின்தொடர்ந்து இந்த பெரியக்கா போயிருக்காங்க. ஆனா பஸ் வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாது இல்லையா. அது பாவம் அப்படி வேகமா போயிட்டு ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு. இப்ப இருக்கிற மாதிரி செல்போன் வசதி எல்லாம் அப்ப கிடையாது. செல்போனோட உபயோகம் என்னங்கிறது இப்ப நம்ம பாருங்க, எவ்வளவு ஒரு இன்றியமையாத முக்கியமான விஷயமா தெரியுது பாருங்க. அவள்கிட்ட செல்போன் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அப்பயே அடுத்த ஸ்டாப்ல இறங்குமான்னு சொல்லியிருக்கலாம். இந்த செல்போன் இல்லாததுனால ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்க முடியல. அதுக்குள்ள பஸ் போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட சாந்தோம் சர்ச்சு கிட்ட போயிடுதான். அந்த இடத்துல பார்த்தானா இவளுக்கு முழிப்பு வந்துடுது இந்த அக்காவுக்கு. பார்த்துட்டு ஐயோ நம்ம வீட்டு பஸ் ஸ்டாப் போயிருக்குமே எத்தனாழி, நம்ம இறங்கணுமே அப்படி சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட கூப்பிட்டு சொல்றான். இந்த மாதிரி நான் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ வர பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சரிம்மா நீ இந்த ஸ்டாப்ல இறங்கிக்கோ, நீ போற பஸ் எதிர்வாடையில இதே மாதிரி இதே நம்பர் பஸ் வரும், அதுல ஏறி நீ போய் 2 ஸ்டாப் தள்ளி இறங்கிக்கோ உங்க வீட்டுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆனா என்கிட்ட கையில காசே இல்லையே, நான் ஒண்ணுமே கொண்டு வரலையே அப்படி சொல்றா. அவ கையில உண்மையிலே காசு எதுவுமே எடுத்துன்னு போல. உடம்பு சரியில்லை, அக்கா கூட்டின்னு போறா. அக்கா கிட்ட பணம், மருந்து சீட்டு எல்லாம் அக்கா கிட்ட தான் இருக்கு. இவகிட்ட ஒண்ணுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு
ஒரு 50 பைசா நாணயத்த குடுத்து அவர் "நீ வந்து இறங்கிக்கோ, பஸ்ஸுல போம்மா எதிர்பக்கம் போயி" அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாதிரி அப்பலாம் கிடையாது. இப்ப வந்து 30 அப்ப வந்து 30 பைசா, 50 பைசா அந்த மாதிரி தான் வந்து டிக்கெட்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மி இது ரேட் தான். சரின்னு வந்து இறங்கிட்டு, எதிர் பக்கம் மெதுவா கிராஸ் பண்ணி ரோட இருட்ட ஆரம்பிச்சுடுது. சாயங்காலம் ஒரு 7 மணி கிட்ட ஆயாச்சு. இருட்ட ஆரம்பிச்சுடுது. அதனால மெதுவா கிராஸ் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, அவளால நடக்க கூட முடியாம இருந்தபோது, இந்த மாரி எப்படி வந்தாளோ எனக்கே தெரியல. அங்க வந்துட்டு, இதே நம்பர் பஸ் வந்து எதிர்பக்கம் வர பஸ்ஸ வந்து புடிச்சு ஏறி, அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு 2 ஸ்டாப் கழிச்சு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஸ்டாப்ல இறங்கிட்டா. இறங்கி நான் வந்து, ஆமா நம்ம பெரியக்கா என்ன ஆனா? பெரியக்கா வந்து நம்ம கூட தானே வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு அவள தேடின்னு இவ இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்படி இப்படி குறுக்கே நெடுக்கையும் பார்த்துன்னு இருக்கா. தேடிண்டு. அந்த அக்கா வந்து அங்க ஓட்ட முன்னாடியுமா அந்த பக்கம் எதிர் பக்கம் தேடின்னு இருக்கா. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியல. அப்புறம் ஒரு கொஞ்ச நாழி இப்படியே 2 பேரும் தேடுதல் வேட்டை நடந்ததுக்கப்புறம், டக்குன்னு ஒரு இடத்துல 2 பேரும் இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு ஓடி வந்து பெரியக்கா வந்து இவள கட்டிண்டு, "அப்பாடி! சுவாமி தான் காப்பாத்தினது. எப்படிம்மா வந்த?" அப்படின்னு கேட்ட உடனே இவ எல்லாத்தையும் சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும், "அப்பா காட்ஸ் கிரேஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுண்டு மெதுவா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்ல வந்து அம்மாகிட்ட சொன்னா, அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயய்யோ! 2 பொண் குழந்தைகளையும் தனியா அந்த நேரம் அனுப்பிச்சுட்டு இருட்டுற நேரத்துல, பாவம் இப்படி கஷ்டப்பட்டுருக்கீகளே எல்லாரும். அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிட குடுத்துட்டு, சின்ன அக்காவுக்கு மருந்த குடுத்துட்டு, "நீ படுத்து தூங்குமா, ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லி தூங்க வச்சா. இதுல வந்து நான் சொல்றதுக்கு வந்து ஒரே ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா, இப்போ நம்ம எல்லாரும் குடும்பமா எங்கேயாவது வெளியில போனோம்னு நெறைய 4, 5 பேர் போகும்பொழுது, பெரும்பாலும் வந்து இன்க்ளூடிங் மீ எல்லாரும் வந்து பர்ஸு, பணம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். யாரு அநேகமா வீட்ல இருக்கிற அந்த இப்ப ஆண்கள் தான் வந்து அநேகமா பர்ஸு, கிரெடிட் கார்டு இப்படிலாம் எடுத்துன்னு வருது. நம்ம கைய வீசின்னு போறது தான். ஆனா, அந்த மாரி செய்யக்கூடாது. சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைகிட்டயாவது ஒரு ரூ. 50 குடுத்து வைக்கணும் கண்டிப்பா. அது மாரி எல்லாரும் அவ அவ தனியா கையில வந்து கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, எந்த ஒரு எமர்ஜென்சி ஏதோ பஸ் பிரேக் டவுன் ஆகுது, இல்ல எங்கேயாவது உடம்பு சரியில்லாம போறது, இல்ல ஏதாவது ஒரு வழி தெரியாம எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டின்ட்டோம்னா, ஒரு ஆட்டோ கிட்ட பிடிக்க வேண்டியிருக்கு. அப்படி சொன்னாக்க, நம்ம கையில பணம் இருப்பது எப்பொழுதும் நல்லது. அதனால எங்கேயாவது கூட்டமா வெளியில போகும்பொழுது, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பைசா வந்து அவ அவ கையில வச்சுண்டு வெளியில போறது ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.